1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. அதில் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. அதே அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், 3 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தயிர். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஸ்டார் பூவு, கல்பாசி, 2 ஏலக்காய், ஜாதிப்பூ, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். டக்குன்னு ஒரு இட்லி, ஒரு டின்னருக்கு இந்த மாதிரி இட்லி வச்சு ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய். இப்போ கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இட்லியை ஊற்றி வச்சுக்கலாம். சிக்கனும் நல்லா 2 விசில் விட்டு நம்ம இறக்கியாச்சு. இட்லி ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இட்லியுமே அருமையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. டக்குன்னு ஒரு டின்னருக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அருமையான டின்னருக்கு இன்றைக்கி சிக்கன் ஈஸியாக டக்குன்னு குக்கரில் வைக்கிற மாதிரி சிக்கன் கிரேவியும் இட்லியும் தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.